என் நெஞ்சில் குடியிருக்கும் வேற லெவல் ஐயோ அந்த ஸ்டைல் என்ன அந்த ஸ்வாக் என்ன வேற எந்த நடிகனுக்குமே இந்த ஸ்வாக்லாம் வரவே வராதியா சான்ஸே கிடையாது காப் வித் ஸ்வாடா அப்படி தான் இருக்கிறாரு தளபதி ஒரு கையில் கத்தி என்ன போலீஸ் ட்ரெஸ்லையும் ஒரு மாதிரியான ஸ்டைல் வித் மாசு காட்ட முடியும்னா அது ஒன்லி தளபதி மட்டும்தான் மியூசிக்கும் வந்து புரிஞ்சிருக்காப்புல அனுப்பிட்டு பின்னாடி நான் கூட இந்த ஃபஸ்ட் ரோர் அப்படின்னோடனே ஒரு பாட்டு தான் கூட போகிறாங்க போல இருக்குது அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு 1 மினிட்டுக்கான ஒரு லிரிக்ஸ் மாதிரி ஏதாவது விடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க ப்ளஸ் இன்னொன்று என்ன ஒரு ஹாப்பினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு கார்ட்டூன் இல்லை கார்ட்டூன் மாதிரி இல்லை கிராஃபிக்ஸ் ஒர்க் மாதிரி காமிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் தளபதியோடைய இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது ஒரு கேரக்டரை வந்து வினோத் ரிவீல் பண்ணியிருக்காப்புல அண்ட் எல்லாத்துக்கும் மேலே வினோத் எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அந்த பயம் இப்போ சுத்தமாக போயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சீன் போதும் என்னது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சீன் போதும் தளபதியுடைய மாசை வந்து எப்படி வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வித்தை வந்து வினோத் பிடிச்சிட்டாப்புல வேறு லெவலில் இருக்கும் போது இந்த படம் அதுவும் தளபதியோடைய என்னதான் இந்த படம் சந்தோஷமாக கொண்டாடினாலும் கடைசி படம் அப்படின்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது ஜனவரி 9ஆம் தேதி அதுக்கப்புறம் திருப்பி இந்த படத்தோடைய அப்டேட் இனி எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து படத்தோடைய அப்டேட்டை அடுத்தடுத்து கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தளபதியோடைய ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பசங்க எல்லாம் வந்து அரசியல் களத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றனால படத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணுன்றதுக்காக அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்துருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பர்த்டே அப்படின்றதுனால வந்து இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க இனி அடுத்தடுத்து இதை பற்றின அப்டேட் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பட் வந்த வரைக்குமே பெஸ்ட்டான ஒரு அப்டேட்டு ஸோ எல்லாத்துக்கும் மேலே தளபதிக்கு ஹாப்பி பர்த்டே தளபதி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்படின்றத சொல்லிவிட்டு 51வது பிறந்த நாளாக இன்றைக்கி 2026 நீங்கள் தான் அடுத்து அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ஸோ நம்ம மீன்ஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஒரு 1 மினிட் கிளிப்ஸ் அப்படின்றது எப்படி இருந்துச்சு உண்மையாலுமே ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட் ரோர் அப்படின்றதுக்கான அந்த எல்லா மாஸ் எலிமெண்ட்ஸும் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அந்த ஸ்வாட் எடுத்து மீசி அப்படி எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனில் கூட தளபதி வந்து முறுக்கு மீசை தான் வச்சுருந்தார் இனி அநேகமாக எல்லா நாட்களும் இந்த முறுக்கு மீசையோட தான் வந்து களத்தில் இறங்க போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் இறங்கினா வேறு லெவல் கெத்து அதுதான் வந்து தளபதியோடைய அந்த எப்படி சொல்கிறது ஆண்மை அப்படின்னு அந்த ஆண்மை ஒரு ஆண்மைக்கு உகந்த ஒரு மனிதன் அப்படின்னா அது தளபதி தான் போய் சேரும் அப்படின்றதே இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் திரும்பி ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே தளபதி நீடூடி பல்லாண்டு வாழ்க்கை அப்படின்றதையும் உங்களோட சின்ன வயசாக இருந்தாலும் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் 2026 தமிழ்நாட்டோட சிஎம்மாக ஆக்குறோம் அப்படின்றதையும் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா see you on another video. Love you all. Take care. Bye.